பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது. ரொம்ப டேஸ்டியான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை லைட்டாக பொடி பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து குக்கரில் 2லேருந்து 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 பீஸ் பட்டை, 2 பிரியாணி இலையை தாளிச்சுக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கிறேன். நான் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியை நம்ம மட்டன் வேகிறதுக்கு சேர்த்துருக்கேன். மீதி இருக்க தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கை நிறைய புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்ததும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அரிசி தண்ணியோட அளவு இதே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரெஷர் குக் பண்ணி ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்.